ஒரு நாட்டை நீதியுள்ள மன்னன் ஒருவன் ஆட்சி செய்தான். அவன் நாட்டில் அனைவரும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் மன்னனின் அரண்மனையில் ஒரு பெரிய திருட்டு நடந்தது. அரசனின் பொக்கிஷ அறையில் இருந்த தங்க நாணயங்கள் பல காணாமல் போனது. அதை ஆராய்ந்தபோது அரசனுக்கு பிடித்த மந்திரிதான் அந்த தங்கத்தை திருடியது தெரியவந்தது. அனைவரும் அவனுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் மன்னன் அவனை அழைத்து, நான் உன்னை நம்பினேன், ஆனால் நீ எனக்கு துரோகம் செய்தாய். ஆனாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்றார். சில நாட்கள் கழித்து மந்திரியின் வீட்டில் சில வெள்ளி நாணயங்கள் காணாமல் போனது. அவன் வீட்டில் வேலை செய்த வேலைக்காரர் ஒருவர் நாணயங்களை திருடியது தெரியவந்தது. மந்திரி கடும் கோபம் கொண்டு வேலைக்காரனை அடித்து சிறையில் போடுங்கள் என்று உத்தரவிட்டான். மன்னன் இதைக் கேட்டு மந்திரியை அழைத்து, என் அரண்மனையில் பல தங்க நாணயத்தை திருடினாய், ஆனாலும் நான் உன்னை மன்னித்தேன். உன் வீட்டில் திருடு போன சில வெள்ளி நாணயத்துக்காக அந்த ஏழை வேலைக்காரனை இப்படி செய்யலாமா? நீ அவனுக்கு இரக்கம் காட்டாததால் இப்போது உனக்கும் இரக்கம் காட்டப்படாது என்று சொல்லி மன்னன் அவனை சிறையில் அடைத்து அவனது பதவியையும் பறித்தான். மற்றவர்களை மன்னியுங்கள், நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள்.